நான் இப்போ எங்கே இருக்கிறேங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் ராஜா காயர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் தான் இருக்கோம். அவரே வந்து அவர் ஷெட்டில் வந்து மிஷின் போட்டிருக்காரு. ஆக மொத்தம் அதில் வந்து ஒரு 8 மிஷின் வந்து அவர் ஆட்டோமேட்டா, ஒரு 4 மிஷின் வந்து மேனுவல் மிஷினும் போட்டிருக்காப்புல. நீங்கள் அந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனார், எப்படி வந்து ஒரு மேனுஃபேக்சராக மாறினார், ட்ரேடிங் பண்ணவங்க எப்படி மேனுஃபேக்சராக மாறினார், எப்படி என்ன பெஸ்ட்டு சர்வீஸ் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு இந்த வீடியோ பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழுமையாக உங்களுக்கு புரிய வரும். சார், இப்போ காயர் மிஷின் வந்து நம்ம வந்து போடணும் அப்படின்னா, நான் ஒரு ஸ்டார்டராக இருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து இந்த காயர் மிஷின் போட்டு நான் வந்து கயிறு உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா, எனக்கு என்ன மாதிரி இடவசதி தேவை, எவ்வளோ இடைவெளியில் நம்ம மிஷினை வந்து மவுண்ட் பண்ண முடியும், அதாவது இன்ஸ்டாலேஷன் எரெக்ஷன் பண்ண முடியும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு 4 மிஷின் ஒருத்தர் போடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து இடவசதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25க்கு 30 அல்லது ஒரு 30க்கு 30 வந்து உள்ளுக்குள்ளே மிஷின் வைக்கிறதுக்கு மட்டும் அவர் தேவையான இடம் வேணுங்க. ஒரு மிஷினுக்கும் அடுத்த மிஷினுக்கும் இடைவெளி அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 1.5 அடியிலேருந்து 2 அடி இடைவெளி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து ரொம்ப தாராளமாக வேலை செய்வாங்க, கை கூசாது. ஸோ கம்பெனியில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இருக்காதுங்க. அதே மாதிரி மிஷினுக்கு பின்பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2 அடியிலேருந்து 2.5 அடி கேப் இருக்கணும். அப்போ தான் ஒரு நபர் வந்து நல்லா ஃபைபரை கொண்டு போயிட்டு அவர் மிஷின்குள்ளே லோடு பண்ண முடியும். அதே மாதிரி முன்பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2.5 அடியிலேருந்து 3 அடி கேப் தாராளமாக இருக்கணும். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நிறுவனங்கிறது ஒருத்தர் ஒரு மிஷினும் வச்சுருப்பார், ஒருத்தர் 10 மிஷினும் போடுவாங்க. ஸோ ஒரு மிஷின் வச்சுருக்க இடத்துல முன்பகுதியில் அதிகம் இடம் இருக்கணுங்கிறது தேவையில்லை. இருந்தாலும் இடம் இருக்கிறது வந்து ஆட்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்கும். 10 மிஷின் இருக்கிற இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாபினுக்கு, அதாவது மிஷினை கழட்டி மிஷினுக்கு முன்னாடி தான் அவர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற பாபினை கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ அந்த பாபினோ அல்லது வேஸ்ட்டு ஃபைபரோ, பேபி ஃபைபரையோ கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அடுத்த நபர் ஒருத்தர் அவரோட தேவைக்காக பாபினை வெளியே கொண்டு போகிறாரு அல்லது நார் எடுத்துகிட்டு வர்றதுக்காக முன்னாடி நடக்கிறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு தாராளமான இடவசதி இருந்தது அப்படின்னா தான் அவர் வந்து 2 கையிலையும் 2 பாபினை எடுத்துகிட்டு போக முடியும், அல்லது ஃபைபரை கொண்டுகிட்டு வந்து அவர் தாராளமாக உள்ளுக்குள்ளே போக முடியும், வர முடியும். இல்லை இடம் ரொம்ப குறைச்சலான இடமா கொடுத்துருந்தோம் அப்படின்னா, அவங்க ஆட்கள் வந்து முன்னாடி, அதாவது இடையில மிஷின் ஓடிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் போய் வர முடியாது. போய் வரும்போது ஏதாவது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அப்படின்னா, அவர் தவறி மிஷின் மேலே விழுவுறதுக்கோ கீழே விழுவுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக வேண்டி நாங்கள் சொல்கிறோம். இது வந்து இந்த நான் ஸ்பேஸு 30க்கு 25 அல்லது 30க்கு 30ன்னு சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்களோட மிஷினுக்கு தேவையானதுங்க. நீங்கள் வேறு மிஷினுக்கு எடுத்தீங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் என்ன இருக்கணுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. தரை வந்து எப்படிங்க சார், நம்ம தரை வந்து எப்படி தயார் பண்ணலாம்? நான் வந்து காங்கிரீட் தரை தான் போடணுமா, இல்லை நீங்கள் வந்து ஒரு சிமெண்ட் ஆஸ்பிளை மாதிரி அது ஒன்று போட்டிருக்கீங்க? ஆமாம் சார். ஸோ இது மாதிரி ஃப்ளோரிங் வந்து எப்படி இருக்கணுங்க சார்? ஃப்ளோரிங் சார் இப்படி தான் இருக்கணுங்கிறது இல்லைங்க. ஆனால் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது காங்கிரீட் தரையோ அல்லது ஆஷ் பிளாக்கோ வச்சு நம்ம வந்து லெவல் பண்ணணும். நீங்கள் மண் தரையில் கூட வச்சு மிஷினை ஓட்டலாங்க. ஆனால் மண் தரையில் வச்சு ஓட்டினாலும் நீங்கள் மிஷினை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஷினுக்கு கீழே வந்து யூஸ்வலாக வந்து உட்டு கொடுக்கணுங்க. கட்டை கொடுத்து மிஷினை பேக்கிங் பண்ணணும். நமக்கு அந்த மாதிரி வசதிகள் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஹாலோ பிளாக்கோ அல்லது ஃப்ளையாஸ் கல்லோ வச்சு நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பேக்கிங் பண்ணும்போது ஸ்பின்னிங் மிஷினையும் ஃபீடிங் மிஷினையும் நீங்கள் தனித்தனியாக டியூப் லெவல் பண்ணணும் சார். இது வந்து யாருமே செய்யறது இல்லைங்க. நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எங்களோட கஸ்டமருக்கு நாங்கள் வந்து சொல்கிறது, ஃபீடிங் மிஷினையும் ஸ்பின்னிங் மிஷினையும் தனித்தனியாக நீங்கள் வந்து டியூப் லெவல் பண்ணுங்கள். டியூப் லெவல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் வந்து கண்டிப்பாக வைப்ரேஷன் வராது. அதே மாதிரி ஃபீடிங்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். நீங்கள் டியூப் லெவல் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, நீங்கள் தரை வந்து ஈவனாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபீடிங் மிஷின் ஒரு பொசிஷன்லேயும் ஸ்பின்னிங் மிஷின் ஒரு பொசிஷன்லேயும் இருக்குது அப்படின்னா, அல்லது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் பாபின் வந்து கயிறு வந்து சீக்கிரம் ரொம்புங்க, ஒரு பக்கம் பாபின் வந்து மெதுவாக நம்பும். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஃபீடிங் மிஷின் மட்டும் இல்லை, ஒரு பக்கம் தாழ்வாகவும் ஒரு பக்கம் உயர்வாகவும் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது மிஷின் வந்து இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குங்க. அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே நாம் கொண்டு போய் லோட் பண்ணுற ஃபைபர் வந்து அந்த தாழ்வான பகுதி எங்கே இருக்கோ அந்த பகுதியில் போய் அதிகமாக குவியும். இது உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போகணும், புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து வாய்க்காலில் தண்ணி வரதை பார்த்துருப்போம். ஸோ எங்கே பள்ளம் இருக்கோ, எந்த பகுதியில் பள்ளம் இருக்கோ அந்த பகுதிக்கு சீக்கிரம் போய் தண்ணி சேர்ந்துடுங்க. உயர்வாக இருக்கிற பகுதிக்கு தண்ணி போய் சேர்றதுக்கு லேட் ஆகும். அதே சிம்பிளான கான்செப்ட் தாங்க இது. உங்களுக்கு தாழ்வாக இருக்கிற பகுதியில் வந்து அதிகப்படியான ஃபைபர் போய் லோட் ஆகும். ஸோ அந்த பகுதியில் வரக்கூடிய அந்த பகுதியிலேருந்து வந்து நார் விழும்போது, ஃபீடிங்லேருந்து ஸ்பின்னிங்க்கு வந்து விழும்போது அதிகப்படியான நார் வந்து விழுவும்.
அதே மாதிரி மேலேருந்து உங்களுக்கு அடர்த்தியாக வந்து கொட்டும் போது கீழே இருக்க ஃபைபரை வந்து பஞ்ச் பண்ணுங்க. ஸோ அந்த பஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு கீழே இருக்கிறதோட அடர்த்தி வந்து அதிகமாகும் போது அந்த சைடு வரக்கூடிய கயிறு வந்து பெருசாகும். உங்களுக்கு மேடான பகுதியில் இருக்கிறதுல வந்து நார் கம்மியாக வந்து உழுவும் போது அது வந்து பஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அதோட வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ அதோட அடர்த்தி குறையும் போது உங்களுக்கு வந்து அந்த பகுதியில் அந்த பக்கம் வரக்கூடிய பாபினில் வரக்கூடிய கயிறு வந்து சின்னதாகவும் இருக்கும். அதனால் நான் நான் உங்களை ஸ்பின்னிங் மிஷின் போட்டிருக்கவங்களை எல்லாம் கேட்டுக்கிறது, மெஷினை தயவு செஞ்சு நீங்கள் லெவல் பண்ணி வைங்க. லெவல் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கே அதோட மாற்றம் தெரியும். இது மாதிரி நீங்கள் மிஷின் போட்டிருக்கிறீங்க, வேறு மேனுஃபேக்சரதே இருக்குது, உங்களுக்கு தெரியாமல் இத்தனை நாள் நீங்கள் செஞ்சீங்க, ஒரு பக்கம் கயிறு பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் அல்லது ஒரு நாசிலில் அதிகமாகவும் ஒரு நாசிலில் கம்மியாகவும் வருது அப்படின்னா நீங்கள் மெஷினை வந்து ஃபீடிங் மிஷினை தனியாகவும் ஸ்பின்னிங் மிஷினை தனியாகவும் டியூப் லெவல் பண்ணி, அதான் வாட்டர் லெவல்னு சொல்லுவாங்க. கொத்தனார் வந்து வீடு கட்டும் போது லெவல் பார்ப்பாங்க, டியூப்பில் வந்து தண்ணி பிடிச்சி இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் மட்டம் சரியாக இருக்குதான்னு மட்டம் பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்க கொத்தனார் வந்து வேலை செய்வாங்க. அது மாதிரி நீங்கள் மிஷினை வந்து மட்டம் பண்ணி நீங்கள் வந்து மிஷினை ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகுங்க. சார், நம்ம வந்து என்றைக்குமே ஆரம்பத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். என்றைக்குமே நம்ம கடந்து வந்த பாதையை மறந்துடக்கூடாது. ஒரு எந்த ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சாதனையாளர்களாக இருந்தாலும் கடந்து வந்த பாதையை மறந்துட்டோம்னா திரும்பி பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கடந்து வந்த காலங்களில் பற்றி சில பதிவுகளில் எங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் சார். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் மிஷினுங்க. அதாவது நார் வந்து மேனுவலாக நம்ம ஃபீட் பண்ணி கயிறு உற்பத்தி பண்ணக்கூடிய மிஷினு. இந்த மிஷின்களை நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேஷன் கொண்டுக்கிட்டு வந்தால் எப்படி இருக்குங்கிறது எங்ககிட்ட வந்து ஒரு திங்கிங் இருந்ததுங்க. இதனால் வந்து நமக்கு என்ன பயன், முதலீடு போடுறவங்களுக்கு என்ன பயன், லேபருக்கு என்ன பயன்கிறதெல்லாம் யோசிக்கும் போது லேபருக்கு வந்து இதில் இந்த மேனுவல் மிஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேன் பவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யும் போது எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாரை வந்து ஃபீட் பண்ணும்போது இந்த மாதிரி உதறிக்கிட்டே இருக்கணும் சார். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா பாடி பெயின் வருங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களால வேலை செய்ய முடியறதில்ல. இந்த மாதிரி ட்ராபேக்லாம் இருந்ததுங்க. ஆஸ் எ இன்வெஸ்டார்னு பார்க்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இதனால் மேனுவல் ஃபீடிங்கில் வரும்போது இந்த ஃபீடிங் வந்து ஒரே மாதிரி எல்லாரையாலையும் கொடுக்க முடியறதில்ல. ஸோ அதனால் ப்ரொடக்ஷனில் அவங்களுக்கு ட்ராபேக் இருந்ததுங்க. அதே மாதிரி கயிறும் வந்து மார்க்கெட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இடத்துல கொஞ்சம் சின்ன கயிறாகவும் ஒரு இடத்துல கொஞ்சம் பெரிய கயிறாகவும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆட்டோமேஷன் கொடுக்கும்போது மெஷினாக ஃபீட் பண்ணும்போது அது வந்து ஃபீடிங் ஒரே மாதிரி வந்ததுங்க. அதே மாதிரி 2 மெஷினை ஒரு மேன் பவர் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து லேபர் காஸ்ட்டு குறையுது இன்வெஸ்டாருக்கு. ப்ளஸ் வந்து லேபருக்கு வேலை பார்க்கும்போது இந்த ஃபீடிங் வந்து அவங்களுக்கு இல்லாமல் மெஷினை மட்டும் அவங்க வந்து நாசிலில் வேலை செய்கிறது, உங்களுக்கு பாபினில் வேலை செய்கிறது, முன்னாடி வந்து பிரேக்கரில் வேலை செய்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் மட்டும் வரும்போது அவங்களுக்கு பாடி பெயின் அந்தளவுக்கு இருக்கிறதில்ல. வேலை செய்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ 2 மெஷினை அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் கூலி சேர்ந்து வரும்போது அவங்களோட வாழ்வாதாரமும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதை நாங்கள் பார்த்து தான் நாங்கள் வந்து செஞ்சது. இந்த மிஷின் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மேனுவல் மிஷின் வந்து உண்மையை சொல்லணும்னா நாங்கள் எங்களோட சொந்த தயாரிப்பு இல்லை. இது நாங்கள் 8 ஆண்டுக்கு முன்னாடி எங்களோட நிறுவனம் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ஓடிட்டு இருந்த வேறு மேனுஃபேக்சரோட மிஷின் தான். ஸோ இந்த மாதிரி மிஷின்லாம் வச்சு தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் வந்து எங்களோட நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணோங்க. விவசாயம் அறிவோம், விவசாயம் செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம்.